பசுமாடு ஒண்ணுக்குதுமா. அந்த பசுமாடு கணுக்குட்டி இல்லாத பால் கறக்குதுமா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. பால் கற வர நேரம் ஆயிப்போச்சு. போய் பால் கறந்து ஊத்துறாங்க. நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா. எப்படிதான் பால் கறக்குறாங்க பார்த்தது கூட இல்லை. நான் போய் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கிறேன். மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வரேன். முன்ன பின்ன பால் கறக்கலையே. நின்னுக்கிட்டு கறக்கத்தா உக்காந்துக்கிட்டு கறக்கத்தா பத்துக்கிட்டு எப்படிமா பாலை கறப்பேன். வாயை போட்டு உரித்தா இந்த வாயை போட்டு உரிஞ்சா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்பாங்க? நான் மகளிர் குழுவுல லோனு வாங்கணுமா மாட்டேன். ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோனு தரான்? பெண்களுக்கு தாமா முதல் இடம். 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறது போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. அன்னைக்கு ஆண்டியா மொண்டாட்டி 2 பேர் சிக்கன வந்தீங்களா போலூர்ல பணம் வாங்க. என் கட்டின அறிவு இல்ல ஜென்மத்தை அறக்கும். இந்த பாய்ப்பு பாய்க்கிறது கூட இவங்க செத்து புள்ளாண்டி செத்துட்டா கூட லோனு தள்ளுபடி பண்ணிடலாம். மாசம் மாசம் வேலை தொழில் விட்டு ஊட்டான வந்து கேட்டாதான் பணத்தை கட்டுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அத உட்காந்துக்கிட்ட மல்லிகாக்கா ஒரு வார்த்தை கேக்குது. நேற்று கனவு பக்கத்துல ஆட்டு வரும்போது ஓனர் கிட்ட 3000 வாங்கி அந்தம்மா மகளிர் குழு காசு கட்டணும். ஓனரே கேட்ட உடனே குத்தாரு. ராவெல்லாம் கத்துறமே பசி எடுக்குதே சாப்பிட்டு போய் குழுவுக்கு காசு கட்டலாம் அப்படின்னு சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி பேசிஞ்சு வாயில வைக்க போறேன். அது உக்காந்துக்கிட்ட மல்லிகாக்கா கேக்குது. உள்ள என்ன பியாடா துண்ணுவேன் என் கட்டிட்டு வந்துட்டா துண்டுறது எலும்பத்தான் அடக்கும் உக்கானுக்கிற அம்பாரு தோள மாட்டோம் அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அந்த 50,000 வாங்கி நேரா தேப்பந்தல் சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு இதப்பா தூரம் வந்துக்கிறேன்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓடும்பான்னு கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன் நீ இட்டுக்குன்னு போனேன். அவர் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுலாம் வச்சு ஓட்டி வந்துக்கிறாமா. பாகத்துக்கு மடிக்கு அனுப்பி சாக்குது. இது காலையில 5 கறக்குண்டா. இது போயிருக்கு டப்பாயிரம் ரொப்புண்டா டப்பாயிரம் ரொப்புண்டா. அது எங்கம்மா டப்பாயிரம் ரொப்புது? காலையில 1 லிட்டர் கறக்குது. இதுக்கு 500 பால் தாமா கறக்குது. அது என் தலையில கட்டி 50,000 அவரு வாங்கிட்டு போனாரு. அவரு போனா போட்டோம். நீ தான் மாடு. ஆமா ஐயோ ஏமா ஒரு பேச்சுக்கு சொல்றமா அங்க எப்படி பால் கந்தன்னு காட்டுறேன். நான் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கிறேன். மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வரேன். என்னடா அது முன்ன பின்ன பாலை கறக்கலையே. நின்னுக்கிட்டு கறக்கத்தா உக்காந்துக்கிட்டு கறக்கத்தா அப்படின்னு சுத்தி வந்து மாட்டுக்கு பின்னால போய் அடுக்கு சட்டி கீழே வச்சுட்டு அந்த அடுக்கு செட்ல இருக்கிற தண்ணி மாடியில் அடிச்ச பாவம் அந்த மாடு விட்டு செய்யும் வருவானே. நான் ஒரு பக்கம் அடுக்கு செட்டு ஒரு பக்கம் மூளை கோத்தரா உண்டு கிடக்குறோம். அன்னைக்கு இறங்குது தாமா இது. அன்னைக்கு இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்கால கடனை முடிக்க முடியல. நான் நடு ஏரிக்கு போறதாக்குது. அங்க போன யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா எனக்கு முன்ன இதான் உக்காந்து என்னால ஒண்ணுமே முடியல. டவுன் பஸ்ல ஏற முடியுதா? சரியான கூட்டம் ஏறுறாங்க. நான் போய் கம்பி பிடிச்சு நின்னுக்கிட்டு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கிட்டு வராரு. வேகத்தோட வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு. நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் முற்ற தாக்குது. எதிர்க்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க, மலமோடு மாரி எத்தாந்து முற்றியே நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு செல்ம எடுப்பேன் அப்படின்னு கேக்குறாங்கம்மா. இந்த செல்மத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு போல ஒரு அத்தியம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். போன உடனே எம்ஜிஎஸ் வார்டுல சேர்த்துட்டாங்க. அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டை சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம பச்சை புஸ்தகத்துல கூட இல்லையப்பா தீனப்பா மலமோடு மேய்க்குது. இத பெட்டி எடுக்குத்தா அரிசி எடுக்குத்தா இல்ல வார வார கேக்குத்தானு தெரியல.
பீஸ் கிஸ்குமா பீஸ் கா எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அந்த டாக்டர் இந்த டாக்டர் கேக்குறாரு, நான் படிச்ச புஸ்தகத்துல கூட இல்ல சார், இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பு. அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலாம்னு துரத்திட்டாங்கம்மா. எங்க ஊர் எங்க தெருவுல கச்சாக்குது. வெடிக்கல டீ கடைக்கு போலான்னு நடந்து வருவேன். எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. என்னை பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்னை திட்டிக்கினே வீட்டு உள்ள ஓடுறாங்க. நல்லவனெல்லாம் நாலு வந்து வாரிக்கின்னு போது காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆட்டிக்கின்னு தெருவா வந்துக்கிட்டு வராங்க. இவனை தூக்கின்னு போலியே அந்த பாவி இவன் மண்டவாளி எங்க வச்சுக்கிறானோ அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்கம்மா. இந்த செல்மத்தை வச்சிருக்க கூடாது. போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மைனு வயிறு புடிச்சிட்டமா. 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வயிறை புடிச்சு துவக்கினுக்கிறோம். அன்னைக்கு தான் சடோனோமா. என்னடா கரண்ட்ல கை வச்சா கூட நம்ம உயிர் போலையே. அவனு கவுரு எடுத்து போய் மரத்துல சுருக்கு போட்டு மரத்து மாலை ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கின்னு மரத்து மாலை வந்து குச்சிட்டோமா. ஏமா களம் வச்சுக்கிச்சுமா, அது போறங்க களம் போலங்க. இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது. வெடிக்கால 5 மணிக்கெல்லாம் கோய்கறி கிடையாது போலான்னுக்கிறேன். பாய் மசதிக்கு தொழுகைக்கு போய் வருவாரு. தொழுகை முடிச்சுட்டு வந்தாருன்னா எடுத்துக்குவாரு. கத்தி ஒண்ணு எடுத்துக்குவாரு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அவர் அர்த்தி எங்க காக்காய்க்கு போட்டுருவாரு. தீர்த்துருவாருமா. ஆமா 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 அண்ணா